இது அப்ப அன்புமணி பதவிக்காலம் இல்ல, முடிஞ்சு போச்சு. சிவில் நீதிமன்றத்துக்கு என்ன போங்கன்னு தானே தீர்ப்பு. இது மருத்துவரையா தொடர்ந்த வழக்கில் வெற்றி. அன்புமணி 2026 வரைக்கும் தலைவர் பதவி எனக்கு தான் சொன்னாரு. ஆனா டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? தேர்தல் ஆணையமே வந்து சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் நாங்க அன்புமணி 2026 வரைக்கும் கடிதம் கொடுத்ததுனால நாங்க கொடுத்தோம். இப்போது இன்வேலிட், நீ வேணும்னா சிவில் நீதிமன்றத்துக்கு போய் நாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப தலைவர் பதவி இல்ல. நீ தீர்ப்பு அதுதான். அதை விட்டுட்டு நான் தான் தலைவர், இது வெற்றி வெற்றின்னு இனிப்பு கொண்டாடுறாங்க. மருத்துவரையாவுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது, இனிப்பு கொடுப்பாங்க, கொண்டாடத்தான் செய்வாங்க. இது கொண்டாட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்க அப்பா கூட சேர்ந்துக்கோங்க, ஒன்னா சேருங்க. அப்புறம் இந்த துரோகிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்க வர முடியாது. நாங்க யார் நீங்க துரோகிகள் நினைக்கிறீங்களா சொல்லுங்க, நாங்களாம் வெளியில போயிடுறோம். நீங்களும் மருத்துவரையா இறுதியா சொல்றேன், மருத்துவரையாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்க கட்சி விட்டு வெளியில போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்றேன், நானா என் குடும்பமா என் மகனா யாரும் கட்சியில இல்ல. ஆனா எந்த கட்சியும் போக மாட்டோம். மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வருவோம், இல்லைன்னா வீட்டோட போய் அமைதியா இருப்போம். இப்படி நிறைய பேர் ஐயா கூட இருக்கிறவங்க, நீங்க வாங்க, ஐயா கூட இருக்கிற நாங்களாம் வெளியேறிக்கிறோம், வந்து சேர்ந்து பண்ணுங்க. அப்பதான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருக்கும், மருத்துவரையா தலைமையில் செயல்படும். அந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா? கட்சி நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். இப்ப அங்க போனவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏமாந்து போயிட்டு என்ன சொன்னாருன்னா, மருத்துவரையாவுக்கு பின்னாடி யார் எதிர்காலம், நான் தானே எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டோம். எதிர்காலம் இப்ப கேள்விக்குறி ஆயிடுச்சு. ரெண்டா பிரிஞ்சு போயிட்டோம், என்ன கேள்விக்குறி இருக்கு, என்ன எதிர்காலம் இருக்கு? இப்படி நெருக்கடியான சூழ்நிலை. இப்போ மருத்துவரையா நிறுவனர், அன்புமணி தலைவர்னு சொன்னார், அது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு இல்ல. அப்ப நிறுவனரா இருக்கிற மருத்துவரையாவுக்கு தான் முழு அதிகாரம். எங்க கட்சியினுடைய விதி, அமைப்பு விதி என்ன சொல்லுதுன்னா, நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம். கட்சியினுடைய தலைமை செயற்குழுவா பொதுக்குழுவா நிர்வாக குழுவா கூட்டுறது, அவருடைய ஒப்புதல் இல்லாம கூட்டக்கூடாது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றதா இந்த கட்சியே, மருத்துவரையா சொல்றதா அவருடைய நடவடிக்கை தான் கட்சி. இவர் வந்துதான் இப்படி எல்லாம் சீர்கெடுத்துட்டாரு. அதனால நீங்க வேணும்னா அவரு கூட போய் செய்யுங்க. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா நிறுவன தலைவராக இருக்கிற மருத்துவரையா கூட்டணி பேசுவார். இன்னைக்கு தைலாபுரம் தோட்டத்திலே உட்கார்ந்துக்கிட்டு நீங்க நான் அமைச்சிருக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க மருத்துவரை சொன்ன மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்க என்னதான் எவ்வளவு செலவு பண்ணாலும் ஊர் ஊரா அலைஞ்சா கூட மக்கள் சக்தி யாருக்குன்னா மருத்துவரையாவுக்கு தான். இது யதார்த்த, நான் உண்மை பேசுறேன், தப்பாலாம் பேசல. எப்போ தப்பா பொய் பேசுறது எனக்கு பிடிக்காத ஒண்ணு. பொய்யா பேசுறது, எங்க மேல குற்றச்சாட்டு சொல்றது யாருன்னு தெரியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த மற்ற கட்சிகள்லாம் கூட துவங்கல, விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, கட்சியினுடைய நிலைமை எப்படி இருக்குது, விருப்ப மனு நம்பி கொடுக்கறான். அதனால நான் அன்பா கேட்டுக்கிறதெல்லாம், இந்த விருப்ப மனு வாங்குறது ஏமாற்று வேலை, மோசடி வேலை, இதை யாரும் ஏமாந்துடக்கூடாது. இதை பார்த்து ஐயோ அன்புமணி விருப்பமணி வாங்குறாரு, அவர் பலமான சக்தி இருக்குது அப்படின்னு பொதுமக்களை ஏமாந்துடக்கூடாது, கட்சிக்காரங்களை ஏமாந்துடக்கூடாது.